Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம பேஸ் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். சாயில் மெக்கானிக்ஸில் பேஸ் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. 3 பேஸ் சிஸ்டம், 2 பேஸ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பேஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சாம்பிளுக்கு ஒரு சாயில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாயில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, சாலிடாக இருக்கிற மண் இருக்கும். அப்புறம் அதில் சாலிடாக மண் தானே இல்லை, இந்த சில்ட்டு கண்டென்ட்டு அது எல்லாமே எதெல்லாம் சாலிடாக இருக்கோ அது சாலிட் கண்டென்ட்டு. ஸோ சாலிட்ஸ் இருக்கும். அடுத்து இது வந்து வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏர் இருக்கும். இது வந்து இப்படி தான் தனித்தனியாக இருக்குமா லேயராக இருக்குமானா அப்படி இல்லை, எல்லாமும் கலந்து இருக்கும். நான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இது 3 இருக்குன்னு தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இது மாதிரி 3 இருந்தால் அது 3 பேஸ் சிஸ்டமு. இதில் ஏதாவது ஒன்று கம்மியாச்சுன்னா அது 2 பேஸ் சிஸ்டமு. அது எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் சிஸ்டம்ஸில் ஏர் இருக்கும், வாட்டர் இருக்கும், சாலிட் இருக்கும். அது இப்போ தான் பார்த்தோம். அது சாலிட் மீன்ஸ் சாலிட் தான். நெக்ஸ்ட்டு 2 ஃபேஸ் சிஸ்டமில் ஒருவேளை சாயில் வந்து ட்ரையாக இருக்குது, ட்ரை மீன்ஸ் காஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதில் தண்ணியே இருக்காதுன்னு அர்த்தம். அப்போ என்ன இருக்கும், ஏரும் சாயில் மட்டும் இருக்கும் இல்லையா. இன்கேஸ் ஃபுல்லாக சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த சாயிலில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக முங்க வச்சிட்டோன்னா காற்றெல்லாம் வெளியே போய்டும், ஒன்லி வாட்டர் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ வாட்டரும் சாயிலும் இருந்ததுன்னா சாயிலோட சாலிடும் இருக்கலாம். ஸோ இது 2 டைப். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் சிஸ்டம்னு கேட்பாங்க அடிக்கடி, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க 2 மார்க்கில். ஓகே. ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். இப்போது இது 3 பேஸ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். நான் லெஃப்ட் சைடு எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னா வெயிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில் வச்சுருக்கேன். ரைட் சைடு எல்லாமே இன் டைம்ஸ் ஆஃப் வாய்ட்ஸில் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது வெயிட் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா சாலிடோட வெயிட்டை வந்து எப்படி சொல்லணும்னா வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் பேஸில் W பேஸ் Sன்னு கொடுப்போம். இது வெயிட் ஆஃப் வாட்டர்னா W பேஸ் W, வெயிட் ஆஃப் ஏர் வந்து W பேஸ் A. பட் ஏரோட வெயிட் வந்து ரொம்ப 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 நெக்லிஜிபிள், அதனால் அதை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்காக ஏருக்கு வெயிட்டே இல்லைங்களா அப்படின்லாம் இல்லை. ஏருக்கு வெயிட் இருக்குது, பட் அது ரொம்ப நெக்லிஜிபிள் கம்பேர் டு சாயில்ன்றதால அதை நம்ம எப்பயும் 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுவே வால்யூம், இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸு, வால்யூம் ஆஃப் வாட்டரு, வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ஏரியாவை கவர் பண்ணும், அதனால் வால்யூமுக்கு வேல்யூ இருக்கும். வெயிட்டு தான் 0, வால்யூம் 0 கிடையாது, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இது 3 பேஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு 2 பேஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை சாயில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரை சாயிலில் சாலிடு அடுத்து ஏர் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏர் அஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் இதுக்கு வெயிட் ஆஃப் சாலிடு, வெயிட் ஆஃப் ஏரு, வால்யூம் ஆஃப் சாலிடு, வால்யூம் ஆஃப் ஏர் அப்படி இருக்கும். இது வெயிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டில், இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். இன்கேஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னால் ஒன்லி சாலிடும் வாட்டர் மட்டும் இருக்கும். ஸோ அது தனியாக பிரிக்கும்போது வெயிட் ஆஃப் சாலிடு, வெயிட் ஆஃப் வாட்டர், இதுக்கு ரெண்டுத்துக்குமே வெயிட் இருக்குது. ஏருக்கு தான் வெயிட் இல்லை, வாட்டருக்கு வெயிட் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வால்யூமில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சாலிடு, வால்யூம் ஆஃப் சாலிடு, வால்யூம் ஆஃப் வாட்டர், இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. 3 பேஸ் சிஸ்டம் வரீங்க, 2 பேஸ் சிஸ்டம் வரீங்க, இல்லை டைப்ஸ் ஆஃப் பேஸ் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்னு. இது எல்லாத்துக்கும் நொட்டேஷன்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. டபிள்யூனா வெயிட்டு, வினா வால்யூமு, V/Vனா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு ஆர் இது வால்யூம் ஆஃப் வாட்ரு, அது மாதிரி அது பேர் கொடுத்துருக்கேன், அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாலாம் போக வேண்டாம். சரிங்களா? இப்போ 3 பேஸ் சிஸ்டமில் ஃபார்முலாஸ் மட்டும் பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். வெயிட்டு, டோட்டல் வெயிட் வேணுன்னா வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் சாலிடு, வெயிட் ஆஃப் ஏரும் இருக்கும், பட் அது நம்ம 0ன்னு எடுத்துக்கிறதால அது இங்கே கன்சிடர் பண்ணல, ஒன்லி இந்த 2 மட்டும். இன்கேஸ் வால்யூம்னு எடுத்துட்டோன்னா 3மே இருக்கும். வால்யூம் ஆஃப் ஏரு, வால்யூம் ஆஃப் வாட்ரு, வால்யூம் ஆஃப் சாலிட்ஸு. இந்த ஏரும் வாட்டரும் இருக்கு இல்லையா, அதாவது அதர் தென் சாயில் தவிர மீது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ட்ஸுன்னு சொல்லுவோம். VOIDSன்னு சொல்லுவோம், வாய்ட்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா? 2 பேஸ் சிஸ்டமில் பார்க்கலாம். 2 பேஸ் சிஸ்டமில் ட்ரை சாயில்னால் W = சாலிட் தான், ஏன்னா ஏர் இருக்காது, ஏருக்கு வெயிட் இருக்காது, அதனால் டேரெக்டாக வெயிட் = வெயிட் ஆஃப் சாலிட் தான். வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் ஏர், வால்யூம் ஆஃப் சாலிடு. ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலில் வாட்டரோட வெயிட்டும் இருக்கும், சாலிடோட வெயிட்டும் இருக்கும், ஆட் பண்ணிக்கிட்டோம் டோட்டல் வெயிட்டுக்கு. இது வால்யூம்னு பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், அதாவது வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் 2 பேஸ் சிஸ்டம், 3 பேஸ் சிஸ்டமு. அடுத்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பார்க்கலாம்.
ஒரு சாயில்னு நம்ம படிக்க போகிறோம்னாக்க என்னென்ன பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சம்மும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அடிக்கடி 2 மார்க்ஸில் கேட்குறது தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட். ஒரு சாயிலில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுக்கு ஃபார்முலா, அதாவது இது டெஃபினிஷனாகவும் கேட்பாங்க, டிஃபைன் வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு. இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேங்களா, வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸு. ஓகேங்களா, இது பர்சன்டேஜில் வேணும்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாய்டு ரேஷியோ. வாய்டு, அதாவது வாய்டுனா ஏரோ வாட்டரோ அதர் தென் சாயிலாக இருக்கிறது எல்லாமே வாய்ட்ஸ் தான். டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எப்படி எழுதலாம்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பொரோசிட்டி. பொரோசிட்டி ஆக்சுவலாக இது ஈட்டான்ற மாதிரி எழுதியிருக்கு, இது ஈட்டா கிடையாது, என் தான். ஓகேங்களா, என் தான், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை டோட்டல் வால்யூம். ஓகேங்களா, அதான் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வாட்ஸ் டு த டோட்டல் வால்யூம். இது பர்சன்டேஜில் வேணும்னா 100ன்னு எடுத்துக்கலாம், பட் மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணும்போது நியூமெரிக்கல் வேல்யூவாக தான் வச்சுக்குவோம், பர்சன்டேஜில் கொடுக்கறதில்ல. இப்போ இது பார்த்தோம் இல்லையா, வாய்ட் ரேஷியோ இ, இது ஈன்னு டினோட் பண்ணுவோம், பொரோசிட்டி என்னன்னு டினோட் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் இதை 2 மார்க்கில் டெரைவ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நமக்கு இப்போ சொன்னோம் இல்லையா, பொரோசிட்டி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூமா. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. டோட்டல் வால்யூம்ன்றது என்னது, வாய்ட்ஸோட வால்யூமும் சாலிடோட வால்யூமும் சேர்ந்தது தான். அப்போ இது என்ன பண்ணலான்னா பிரித்து எழுதிக்கலாமா, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப், சாரி இது ஏதோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ மேலேயும் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸால் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸு, இது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸு, இது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேங்களா, இது கேன்சல் ஆகிட்டு என்ன வந்துடும்னா 1ன்னு வந்துடும். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து ஈன்னு சொல்லுவோமா, அதாவது வாய்ட் ரேஷியோ, இதுவுமே வாய்ட் ரேஷியோ. ஸோ n ஈக்குவல் டு இ பை 1 ப்ளஸ் இ. இந்த 1 முன்னாடி வச்சுக்கிறேன், ஈயை பின்னாடி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ n ஈக்குவல் டு இ பை 1 ப்ளஸ் இ. இது தேவையில்லை, விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ரிலேஷன். இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அடிக்கடி இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எத்தனை பர்சன்டேஜ் வந்து வாட்டர் ஃபில்லாக இருக்குது அதில். இப்போ சாயில் வந்து ஒரு 100% இருக்குன்னா அதில் வாட்டர் வந்து ஒரு 70% வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு, 80% ஃபில் ஆகிருக்கு, இல்லை ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா ஃபுல்லாக 100%க்கும் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு இல்லையா. ஸோ அது எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்ற பர்சன்டேஜில் சொல்கிறதா டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷனு. அது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஸோ இதோட ரேஷியோ தான் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் த வாட்டர் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இந்த ரேஷியோலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை பார்த்து நோட்ஸ் எழுதி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏர் கண்டென்ட். ஏர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா வால்யூம் ஆஃப் ஏர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் மட்டும்தான். வாய்ட்ஸுன்றது வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர். சாலிட்ஸில் இதில் வரவே வராது. ஸோ அது கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ஓகேவா, ஸோ ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் டு த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் ஏசி அண்ட், அதாவது ஏர் கண்டென்ட்டுக்கும் டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷனுக்கும் ரிலேஷனு. ஏர் கண்டென்ட்டும் டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 1 வரணும். ஓகேங்களா, அப்போ 1 வரணுன்னாக்க இவ்வளோ தான் இது ரிலேஷனு. ஸோ ஏர் கண்டென்ட் வேணும்னாக்க 1 மைனஸ் எஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆர் எஸ் வேணும்னாக்க 1 மைனஸ் ஏசின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏர் கண்டென்ட் கொடுத்தா நம்ம டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் கண்டுபிடிக்கலாம், இல்லை டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் கொடுத்தா ஏர் கண்டென்ட் கண்டுபிடிக்கலாம். இது யூஸ் ஆகும். ஓகேவா, இது ஆல்ரெடி சொல்கிறதா ஏர் கண்டென்ட்டு சேச்சுரேட்டட் சாயில் 0, ட்ரை சாயிலில் கம்ப்ளீட்டாக ஏர் மட்டும்தான் இருக்கும், வாட்டர் இருக்காது. ஸோ அது வேல்யூ 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், ஏர் வாய்ட்ஸ் பர்சன்டேஜில் சொல்லணுன்னா வால்யூம் ஆஃப் ஏர்ஸ் பை டோட்டல் வால்யூம். ஓகேங்களா, டோட்டலாக இவ்வளோ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குது. ஒரு சாயில் சாம்பிள் ஒரு மோடில் எடுக்கிறோன்னா அதில் வாய்ட்ஸு டிவைடட் பை டோட்டல் வால்யூம், அதுதான் the ratio. Percentage of air voids can be defined as the ratio of volume of air
டு த வால்யூம் ஆஃப் டு த டோட்டல் வால்யூம். ஓகேங்களா? ஸோ இதுதான், இதுக்கு ரிலேஷன்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் வெயிட் ஆர் டென்சிட்டி. இதில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூனிட் வெயிட், அதாவது வெயிட்டுன்னு வந்தாவே நியூட்டன் இன்வால்வ் ஆகும், டென்சிட்டின்னு வந்தாவே கிராம் இன்வால்வ் ஆகும். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா வெயிட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நியூட்டனு ஆர் ஆக்சுவலி கிலோ நியூட்டனு மீட்டர் கியூபு இதுதான் வரும். அதுவே டென்சிட்டின்னு இருந்ததுன்னா கிராமு சென்டிமீட்டர் கியூபு ஆர் மீட்டர் கியூபு அது மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்க் யூனிட் வெயிட். பல்க் யூனிட் வெயிட்ன்றது என்னென்னா நார்மலாக வெயிட் ஆஃப் த சாயில் பை வால்யூம் ஆஃப் த சாயில், அவ்வளோதான். கொடுத்துருக்க சாயிலோட டோட்டல் வெயிட். அது ஈரமாக இருக்கும்போது பல்க் யூனிட்டு, சுத்தமாக காஞ்சி போயிருந்தால் அது ட்ரை யூனிட் வெயிட், அவ்வளோதான். இப்போ இங்கே பல்காக இருக்குது, ஸோ அதுதான் சொல்கிறாங்க த ரேஷியோ ஆஃப் த சாயில் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாயில். ஓகேங்களா? அதுதான் பல்க் யூனிட் வெயிட். அடுத்து ட்ரை யூனிட் வெயிட்னா ட்ரை சாயிலோட வெயிட்டு, அதாவது இங்கே டீன்னு கொடுக்கணும், மறந்துட்டோம். சரிங்களா? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ட்ரை வெயிட்டு டு த டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம் எவ்வளோன்னு தெரியணும், ட்ரை வெயிட் எவ்வளோன்னு தெரியணும். அதை ரெண்டுத்தையும் வெயிட் பண்ணால் ட்ரை யூனிட் வெயிட். இது கிலோ நியூட்டன். வெயிட் வந்து கிலோ நியூட்டனில் கொடுத்துக்கலாம், வால்யூம் வந்து மீட்டர் க்யூப்பில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். எவ்வளோ வாட்டர் சேச்சுரேட்டட் தண்ணியோடு சேர்த்து எவ்வளோ சேச்சுரேட் ஆகி அதோட வெயிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சேச்சுரேட்டட் மீன்ஸ் ஃபுல்லாக த ரேஷியோ ஆஃப் த சேச்சுரேட்டட் வெயிட், அதாவது ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் எடுத்தால் அது எவ்வளோ உறிஞ்சுமோ அவ்வளோ தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் எடுக்கும்போது அதோட யூனிட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் சேச்சுரேட்டட் சாயில் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ த ரேஷியோ ஆஃப் சேச்சுரேட்டட் வெயிட் ஆஃப் த சாயில் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாயில். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் தான், ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட். இதுக்கு இன்னொரு நேமு பயாண்ட் யூனிட் வெயிட்னு கூட சொல்லுவாங்க. பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜ்டு வெயிட்டு டிவைடட் பை வால்யூம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு இதோ இங்கே கொடுத்துருக்காங்க, எழுதியிருக்கோம் பயாண்ட் வெயிட்டுன்னு. சப்மெர்ஜ்டுக்கு ஆல்சோ கால்டு பயாண்ட் வெயிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலாஸு ஓகே, அது நான் ஃபார்முலா செக்ஷன் வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு, ரைட்? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க்கு. இப்போ நீங்கள் இது வந்து எஃப்ஓஎம்மு மீன்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு ஒரு சாலிட் மெக்கானிக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த வேர்டு அடிக்கடி கேள்விப்படுவீங்க. நார்மலாக நம்ம எதை பற்றி படித்தாலும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தெரியணும். இப்போ சாயிலில் பார்க்கலாம். சாயில் வந்து பார்த்திங்கனாக்க யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், அதோட ரேஷியோ தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. த ரேஷியோ ஆஃப் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டு த யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர், அதாவது ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். பட் நம்ம சாயில் படிக்கும்போது வாட்டர் தான் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடு. எப்பயுமே யூனிவர்சலாக நம்ம வாட்டர் தான் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடாக கன்சிடர் பண்ணி இது பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்து ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மோஸ்ட்லி அவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் இதோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இருக்குது இல்லையா, அது வந்து 9.81. இது வந்து 9.81 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூபு. இதுவே டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூபு ஆர் 1000 கேஜி பர் மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம். பட் நம்ம சாயில் யூஸ் பண்ணுறது இது ரெண்டே யூனிட் தான். ஒன்று கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூபு, இல்லைனா கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் தான். அதனால் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அது வருமா இது வருமானு ரொம்ப கழுப்பிக்காதீங்க. யூனிட் வெயிட்டாக கிலோ நியூட்டன் பர் மீட்டர் க்யூப், டென்சிட்டியாக கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப், அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ.